மகாபாரத காவியத்தை தொலைக்காட்சி நாடகங்களில் தவறாக காட்சிப்படுத்தி காட்டிய நிகழ்வுகள். சத்தியவதி திமிர் பிடித்த குணம் கொண்டவள் இல்லை. சத்தியவதி மிகவும் அமைதியான குணமும் புத்திசாலித்தனமும் கொண்டவள். அவள் பீஷ்மரை ஒருபொழுதும் இரண்டாம் பட்சமாக நடத்தியதில்லை. பீஷ்மரை எப்பொழுதும் சத்தியவதி அன்பாகவும் மரியாதையுடனும் தான் நடத்தினாள். சாந்தனுவிடம் சத்தியவதியின் மகன்தான் அடுத்த மன்னனாக வேண்டும் என்ற நிபந்தனையை போட்டது சத்தியவதியின் தந்தைதான், சத்தியவதி இல்லை. சத்தியவதி பேராசை கொண்டவள் இல்லை. அவள் தந்தைதான் பேராசை கொண்டவர். அம்பையின் காரணமாக பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் இடையில் யுத்தம் நடந்த போது சிவபெருமானே நேரில் வந்து அவர்கள் இருவரது யுத்தத்தை நிறுத்தவில்லை. ஆகாசவாணியாக ஒரு குரல் வந்துதான் அவர்கள் யுத்தத்தை நிறுத்தியது. அம்பா தானே நேரடியாக பரசுராமரிடம் சென்று தனக்கு நியாயம் வாங்கி தரும்படி கேட்கவில்லை. அம்பாவின் தாத்தாவான ஹோத்ரவாகனன் தான் அம்பாவை பரசுராமரிடம் அழைத்துச் சென்றார். ஆனால் மகாபாரத நாடகங்களில் அந்த கதாபாத்திரத்தையே காட்டவில்லை. ஏகலைவன் விரல் வெட்டப்பட்டதை நினைத்து ஒரு நொடி கூட அர்ஜுனன் வருத்தப்படவில்லை. உண்மையில் அர்ஜுனன் அதிக அளவில் மகிழ்ச்சி தான் அடைந்தான். ஏகலைவன் திறமையை கண்டு பொறாமை கொண்டுதான் அர்ஜுனன் துரோணரிடம் ஏகலைவனை பற்றி தெரிவித்தான். இளவரசர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு தங்களது திறமையையும் வலிமையையும் வெளிக்காட்டும் விதமாக எந்த போட்டியும் உண்மையான மகாபாரத காவியத்தில் நிகழவில்லை. இளவரசர்கள் குருகுலத்தில் இருந்து அஸ்தினாபுரம் திரும்பிய போது தங்களது ஆயுத திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பொழுதுபோக்காகத்தான் அந்த போட்டி இருந்தது. குந்தி கர்ணன் தன் தலைமகன் என்ற உண்மையை தெரிந்து கொண்டது கர்ணனும் அர்ஜுனனும் சண்டையிட்ட போது இல்லை. கர்ணன் தன் வில்லேதும் திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் போது கர்ணன் செலுத்திய பார்கவதா அஸ்திரத்திலிருந்து வெளிவந்த ஆயிரக்கணக்கான அம்புகளில் ஒரு அம்பு கர்ணனின் நெஞ்சை தாக்கியது. அதனால் கர்ணன் உடலில் அவனது சக்தி கவசம் உருவானது. அப்பொழுதுதான் குந்தி உண்மையை தெரிந்து கொண்டாள். அஸ்வத்தாமன் நாடகங்களில் வில்லனாக காட்சியளிக்கப்பட்டிருப்பான். ஆனால் உண்மையில் அஸ்வத்தாமன் மிகவும் நல்லவன். பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவருக்கும் நன்மையை விரும்பியவன். துரியோதனன் பாண்டவர்களுக்கு கெடுதலை செய்த ஒவ்வொரு முறையும் அஸ்வத்தாமன் துரியோதனனை அப்படி செய்யாதே என்று நல்லறிவை புகட்ட முயற்சித்தான். முழு மகாபாரதத்திலும் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மீது கோபம் கொண்டதும் அவர்களை அழிக்க நினைத்ததும் இரண்டு முறைதான். 15ஆம் நாள் குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் பொய் சொல்லி அவன் தந்தை துரோணரை கொன்ற போது முதல் முறையும், 18ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதனனை தவறான வழியில் கொன்ற போதும் என்ற அந்த 2 நிகழ்வுகளால் மட்டும்தான் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் மீது கோபமும் வெறுப்பும் கொண்டான். குருதட்சணைக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் பாஞ்சாலத்துடன் யுத்தம் செய்த போது அந்த யுத்தத்தில் சிக்கண்டி பங்கெடுக்கவில்லை. துருபதனும் அவனது சகோதரன் சத்தியஜித்தும் தான் அஸ்தினாபுர இளவரசர்களுடன் சண்டையிட்டனர். அர்ஜுனனுக்கும் சுபத்திராவிற்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பு வரை சுபத்திரா அஸ்தினாபுரத்திற்கு வந்ததே இல்லை. கிருஷ்ணர் ருக்மணி தேவியாரை கவர்ந்து வந்து மணந்து கொள்ள அர்ஜுனன் எந்த விதத்திலும் கிருஷ்ணருக்கு உதவியையும் செய்யவில்லை. கிருஷ்ணர் தானே ருக்மணி தேவியை கவர்ந்து வந்து தான் ருக்மணி தேவியை திருமணம் செய்து கொண்டார். திருதராஷ்டிரன் கர்ணனுக்கு பாத பூஜை செய்யும்படி அர்ஜுனனுக்கு எந்தவித கட்டளையும் இடவில்லை. அர்ஜுனனும் கர்ணனின் பாதங்களை கழுவவில்லை. பாண்டவர்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிக்க பாண்டவர்களோ அல்லது பீமனோ அரக்கு மாளிகையில் சுரங்கத்தை ஏற்படுத்தவில்லை. சகுனியின் செயல்களின் மீது சந்தேகம் கொண்டு விதுரர் தான் அரக்கு மாளிகையில் சுரங்கத்தை உருவாக்கினார். அதை பாண்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாண்டவர்கள் செல்லும் போது அவர்களிடம் சில எலிகளை கொடுத்தனுப்பினார் விதுரர். அரக்கு மாளிகை தீப்பிடித்து எரிய துவங்கியதும் விதுரர் கொடுத்தனுப்பிய எலிகள் சுரங்கத்தை நோக்கி செல்வதை பார்த்துத்தான் பாண்டவர்கள் அரக்கு மாளிகைக்குள் ஒரு சுரங்கம் இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த சுரங்கத்தின் வாயிலாக அங்கிருந்து தப்பினர். துருபதன் திரௌபதியை ஒருபோதும் வெறுத்ததில்லை. அவள் மீது திருஷ்டத்யும்னன் மீது கொண்டிருந்த அன்பை விட அதிகமாகத்தான் அன்பு கொண்டிருந்தான் துருபதன். பீஷ்மர், விதுரர், துரோணர் என அஸ்தினாபுர அரசவையில் இருந்த ஒருவர் கூட பாண்டவர்கள் 5வரும் சேர்ந்து திரௌபதி என்ற ஒரே பெண்ணை மணந்து கொண்டதை தெரிந்து கொண்ட பின் அவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. முழு மனதுடன் அவர்களை ஆசீர்வாதம் தான் செய்தனர். பாண்டவர்களுக்கு காண்டவ பிரசத்தை பிரித்து கொடுத்த பிறகு குந்தி அஸ்தினாபுரத்தில் வலுக்கட்டாயமாக தங்க வைக்கப்படவில்லை. பாண்டவர்களுடன் சேர்ந்து குந்தியும் இந்திரபிரஸ்தம் சென்று விட்டாள். தட்சகன் என்ற பாம்பிற்கும் சகுனிக்கும் எந்தவித நட்போ அல்லது
அல்லது பழக்கமோ இருந்ததில்லை. கர்ணன் விருஷாலி காதல் கதை வியாசரின் மகாபாரத காவியத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. விருஷாலி கதாபாத்திரம் முழுவதுமாக கற்பனையில் உருவாக்கப்பட்டது. சுபத்திரைக்கும் துரியோதனனுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக முடிவு செய்து எந்தவித ஏற்பாடும் செய்யப்படவில்லை. துரியோதனன் தன் மனைவி பானுமதியை தவிர்த்து வேறு எந்த பெண் மீதும் ஆசையோ காதலோ கொண்டதில்லை. அர்ஜுனன் தான் திரௌபதியை பார்த்ததும் அவள் மீது காதல் கொண்டான். அர்ஜுனனுக்கு என் மீது காதல் வருவதற்கு முன்பே 3 திருமணம் நடந்திருந்ததால் பலராமர் சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மணந்து கொடுக்க சம்மதிக்க மாட்டார் என்று அர்ஜுனன் தான் கிருஷ்ணரின் உதவியுடன் சுபத்திரையை கவர்ந்து சென்று மணந்து கொண்டான். ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் இடையில் யுத்தம் நடந்த போது கௌரவர்களில் ஒருவர் கூட அங்கு இருக்கவில்லை. யுதிஷ்டிரன் நடத்திய ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணர், பாண்டவர்கள், குந்தி, பீஷ்மர், திரௌபதி, சுபத்திரா, கர்ணன், சிசுபாலன் மட்டும் அங்கு இருப்பது போல்தான் நாடகங்களில் காட்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையில் முழு பாரத தேசத்தையும் சேர்ந்த அரசர்களும் பிராமணர்கள், முனிவர்களும் அந்த ராஜசூய யாகத்தில் கலந்து கொண்டனர். பகடையாட்ட சபை நிகழ்வில் திரௌபதியின் சாபத்திற்கு பயந்து திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு அவர்கள் ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து துரியோதனன் அதற்கு சம்மதிக்காமல் சண்டையிட்டதால் பாண்டவர்களுக்கு வனவாசம் கொடுத்தது போல் காட்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையான மகாபாரதத்தில் அன்று 2 முறை பகடையாட்டம் நடந்தது. முதல் முறை திரௌபதி அடிமையாக்கப்பட்டதோடு முடிந்து துகிலுரிப்பு நிகழ்வு நடந்து விதுரர், விகர்ணன் இருவரும் திரௌபதிக்கு சாதகமாக பேசி பாண்டவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றுத்தர உதவி திரௌபதி பாண்டவர்களை அவர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று தந்த பின் திருதராஷ்டிரர் மீண்டும் யுதிஷ்டிரனையும் சகுனியையும் பகடையாட்டம் விளையாடச் சொன்னார். இந்த முறை நீ வெற்றி பெற்றால் உனது ராஜ்யத்தை நீ மீண்டும் பெற்றுக்கொள் என்று திருதராஷ்டிரர் சொன்னார். 2வது முறையும் பகடையாட்டம் விளையாடி அதிலும் யுதிஷ்டிரன் தோல்வி அடைந்த பின்புதான் பாண்டவர்கள் வனவாசம் சென்றார்கள். யட்சகனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகளும் யட்சகன் யுதிஷ்டிரன் கேள்வி பதில் நிகழ்வுகளும் பாண்டவர்களின் வனப்பருவத்தின் முதல் நாளிலே நடந்தது போல் நாடகங்களில் காட்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாச காலத்தின் இறுதி நாளில்தான் யக்ஷன் நிகழ்வு நடந்தது. கீச்சகனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் எந்த பழக்கமும் இல்லை. பாண்டவர்களின் அஞ்ஞானவாசத்தின் போது கீச்சகன் துரியோதனனையும் சகுனியையும் மஸ்திய ராஜ்யத்திற்கு வர சொல்லி அழைப்பு கொடுக்கவில்லை. விராட ராஜ்யத்தின் யுத்த பருவத்தில் துரியோதனன், துச்சாதனன், சகுனி ஆகிய 3 மட்டும்தான் அர்ஜுனன் தோற்கடித்தது போல் நாடகங்களில் காட்டினார்கள். ஆனால் உண்மையில் அர்ஜுனன் தேரோடி வேடமிட்டு தனி ஒருவனாக இருந்தே ஒட்டுமொத்த கௌரவ படையையும் தோற்கடித்தான், பீஷ்மர் உட்பட. சிக்கண்டினி நாடகத்தில் காட்டியது போல் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே யுத்தத்தின் 10ஆம் நாள் குருஷேத்திர யுத்தகலத்திற்கு வரவில்லை. யுத்தத்தின் முதல் நாளில் இருந்தே சிக்கண்டினி யுத்தத்தில் பங்கு கொண்டால் 18 நாட்கள் முழுவதுமாக சண்டையிட்டு 18ஆம் நாள் இரவு உப பாண்டவர்களுடன் சேர்ந்து அஸ்வத்தாமன் கரங்களால் சிக்கண்டினியும் கொல்லப்பட்டாள். சாத்தியகி, கிருதவர்மன், கிருபாச்சாரியார், பாக்தத்தன் போன்ற சிறந்த வீரர்களின் அழகிய யுத்த காட்சியையும் காட்டவில்லை. அதோடு சேர்த்து அந்த வீரர்களின் முகத்தை கூட நாடகங்களில் காட்டவில்லை. கிருஷ்ண பகவான் கடவுள் என்பதும் விஷ்ணு பகவானின் அவதாரம் என்பதும் மகாபாரதத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியாது. துவாபர காலத்தில் இருந்த மக்களில் பல பேருக்கு திவ்ய சக்திகள் இருந்தது. அந்த காலத்து அரசர்கள் சுலபமாக தேவலோகத்திற்கு சென்று தேவர்களையும் தெய்வங்களையும் நேரில் சந்தித்து வணங்கி வருவார்கள். பாண்டவர்கள் கூட அடிக்கடி தங்கள் ஆன்மீக தந்தைகளை சந்திக்க தேவலோகம் சென்று வருவார்கள். அதனால் கிருஷ்ணரிடம் இருந்த சக்தியை வைத்து அவர் இறைவன் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிகவும் குறுகிய சில நபர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் விஷ்ணு பகவானின் அவதாரம் என்ற உண்மை தெரியும். தொலைக்காட்சி நாடகங்களில் பீஷ்மர் கிருஷ்ணரிடம் கோபம் கொண்டு கிருஷ்ண பகவானுடன் சண்டையிடுவது போல் காட்டினார்கள். ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் விஷ்ணு பகவானின் அவதாரம், கடவுள் என்பதை அறிந்த மிகவும் சொற்ப நபர்களில் பீஷ்மரும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் பீஷ்மர் கிருஷ்ணரின் பரம பக்தரும் கூட. ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ண பகவானை மனதால் நினைத்து அவரை வணங்கி கொண்டு தான் இருந்தார். சக்கரவியூகம் அபிமன்யுவிற்காக உருவாக்கப்படவில்லை, அது யுதிஷ்டிரனுக்காக உருவாக்கப்பட்டது. அபிமன்யு தானே முன் வந்து சக்கரவியூகத்தை உடைக்க செல்லவில்லை. சக்கரவியூகத்தை உடைக்க செல்வதற்கு முதலில் அபிமன்யு தயக்கம்தான் காட்டினான். யுதிஷ்டிரன் தான் அவனுக்கு சமாதானம் சொல்லி சக்கரவியூகத்தை உடைக்க அபிமன்யுவை சம்மதிக்க வைத்தான். விராடத்தின் மன்னன் துரோணாச்சாரியாரால் கொல்லப்பட்டான். தவறுதலாக யுத்த களத்தில் இறக்கவில்லை. கர்ணன் இறந்த அதே 17ஆம் நாள் யுத்தத்தில் தான்
துச்சாதனனும் கொல்லப்பட்டான். 16ஆம் நாள் இல்லை, மரணமடைவதற்கு முன்பு இரத்த வெள்ளத்தில் குந்தியின் மடியில் படுத்து சோக உணர்ச்சியுடன் கர்ணன் பேசுவதெல்லாம் பொய்யாக உருவாக்கப்பட்ட காட்சிகள். உண்மையில் அர்ஜுனன் கர்ணன் மீது அஞ்சலிகா அஸ்திரத்தை செலுத்தியதும் கர்ணன் தலை துண்டிக்கப்பட்டு அந்த கணமே இறந்துவிட்டான். கர்ணனின் பிறப்பின் ரகசியம் தெரிந்ததும் துரியோதனன் கர்ணனை வெறுத்தது போல் காட்டினார்கள். ஆனால் துரியோதனன் உண்மை தெரிந்தும் கர்ணனை வெறுக்கவில்லை. உலகத்தில் இருந்த மற்ற அனைத்து விடயங்களையும் விட துரியோதனன் கர்ணனை அதிகமாக நேசித்தான். தன் 99 தம்பிகள் மரணத்திற்கு அழுததை விட துரியோதனன் கர்ணனின் மரணத்திற்கு தான் அதிகமாக அழுதான். மற்ற வீரர்களைப் போல் சகுனி திறமை மிக்க சிறந்த வீரன் இல்லைதான். ஆனாலும் நாடகத்தில் காட்டப்பட்டது போல் சகுனி கோழைத்தனமும் கோமாளித்தனமும் கொண்டவன் இல்லை. 18ஆம் நாள் யுத்தத்தில் சகோதரனுடன் மிகுந்த ஆக்ரோஷமாக சண்டையிட்டு தானே முன்வந்து தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டான் சகுனி. உபபாண்டவர்களின் மரணத்திற்கு பிறகு அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையில் நடந்த கடைசி யுத்தத்தில் அவர்கள் இருவரும் பிரம்மரின் அஸ்திரத்தை வெளிப்படுத்திய போது வியாசர் தான் அங்கு வந்து அவர்கள் இருவரையும் தடுத்தார். ஆனால் நாடகங்களில் அவரை காட்சிப்படுத்தவில்லை.